விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு திருமாவளவன் வணக்கம். 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 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஒரு தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. அவருடைய வாக்குறுதியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுக இந்த முடிவுக்கு வந்திருப்பதை முதலில் நான் வரவேற்கிறேன். மதுவிலக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற ஒரு நெருக்கடிக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கை பற்றி சொல்லாமல் கேட்க முடியாது என்கிற நிலைக்கு முதல்வர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே பூரண மதுவிலக்கு உடனடியாக முடியாது, படிப்படியாகத்தான் செய்ய முடியும் என்று இன்றைக்கு முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதவர் இன்றைக்கு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டிருப்பது ஏன்? தேர்தல் அறிக்கைக்கும் அவருடைய பிரச்சார பொதுக்கூட்ட பேச்சுக்கும் இடையில் இவ்வளவு பெரிய இடைவெளி அல்லது முரண்பாடு இருப்பது ஏன்? உண்மையிலேயே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய உள்ளக்கிடக்கையாக இருந்திருந்தால் அது தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கும். தேர்தல் அறிக்கையில், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடாமல் இப்போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற போது இதிலே நாம் ஒரு உண்மையான நம்பகத்தன்மையை காண முடியவில்லை. என்றாலும் அதிமுக மதுவிலக்கை பற்றி பேசியே தீர வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழகத்தில் மக்களுடைய கொந்தளிப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை, எதையும் ஆராய்ந்து செய்யணும், அதனால நாங்கள் படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்வதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கிறது? அதாவது பூரண மதுவிலக்கு அல்லது மதுவிலக்கு ஏதோ படிப்படியான மதுவிலக்கோ பூரண மதுவிலக்கோ, ஆனால் இதை ஏன் அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடவில்லை? ஆக இது ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும், இதில் எந்த சிக்கலும் கிடையாது. படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் முதல்வர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது நம்பகத்தன்மை உடையதாக இல்லை.